எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆர்த்தி. நான் வந்து கோட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டில். ஆஸ் யூஸ்வல் வந்து ஆஸ்பிரண்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். இன்னுமா படிக்கிறேன்னு அதே மாதிரி தான் எனக்கும் கேட்டாங்க. ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எங்கே பேக்கை தூக்கிட்டு போகிறேன்னு கேட்பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், டெய்லி போகிறோமே இப்படி கேட்காங்களேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே டெஸ்ட் பேட்ச் வர்றப்பெல்லாம் இப்படி கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அப்படியே சரி நம்ம படித்தாதான் நம்ம கொஞ்சமாவது நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் பேசவே முடியல, கொஞ்சமாவது ஒரு ஜாப் கிடைச்சாதான் நம்மளால் வீட்டில் பேச முடியுன்ற மாதிரி ஒரு நிலமையில யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நம்ம டெஸ்ட் பேட்ச் கிளம்பி வந்துடுவோன்னு வந்துடுவேன். நான் ஃபேமிலியை கூட நான் சமாளிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். ஆனால் வெளியில் போகிறவங்கள என்னால் சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரும்போது. ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும், அகாடமிக் டெஸ்ட் பேட்ச் போட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, ரெண்டாவது தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணலைனாலும் மென்டலி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸில் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் அந்த ஸ்டேஜில் வந்து நின்றுப்பேனான்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அடிக்கடி நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன உன் லைஃப்பில் இப்படியே நடந்துகிட்டே இருக்கே, என்ன பண்ணனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் இது எல்லாமே நடக்கும். அப்புறம் சுகேஷ் சார் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்சின்னு. நான் இதுவரை 2019 குரூப் 1 கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன். கொரோனா பேட்ச்னால எங்கள் பாதியிலேயே கிளாஸ் ஸ்டாப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் திரும்ப குரூப் 4 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் போட ஆரம்பித்தோம். தமிழ் எனக்கு சுத்தமாக வராது. அப்புறம் இங்கே குரூப் 4 தமிழுக்குன்னு தனியாக டெஸ்ட் பேட்ச் போடும்போது அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு மறுபடியும் டெஸ்ட் பேட்ச் போட்டாங்க, அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போ கொஞ்சம் இந்த குரூப் 4 இங்கே வந்து நிற்கிறேன். ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதில் தான் எங்கள் வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பொண்ணு சொன்னாங்க, பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், சரௌண்டிங்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும், மென்டலி கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து டைம் லிமிட் தான் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் நான் படிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.